நம்ம ஹிஸ்ட்ரி படித்தப்பவும் சரி, நம்ம பிள்ளைங்க ஹிஸ்ட்ரி படிச்சுட்டு இருக்கப்பவும் சரி, வி ஆல் லேர்ன் ஒன் திங் இல்லையா? அதாவது ஃபிஷ்ஷுங்கிறது ஒரு பல்லாயிரம் வருஷமாக மக்கள் சாப்பிட்டுட்டு இருக்க ஒரு விஷயந்தான். இன்ஃபேக்ட் ஒரு 10,000 இயர்ஸ்க்கு முன்னாடியில இருந்தே ஃபிஷ்ஷுங்கிறது ஒரு ஸ்டேப்பிளான ஃபுட், லைக் ஒரு ரெகுலரான ஃபுட் அப்படின்னு இருக்குது. ஏன்னா ஒரு 10,000 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு எடுத்துட்டோன்னா மோஸ்ட் சிவிலைசேஷன் பிகன் நியர் வாட்டர் பாடிஸ், அதாவது நதி, ஆறு, கடல், இதுக்கு இடையில இது பக்கத்தில் தான் வந்து மனுஷங்கள்லாம் இருந்திருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான ஃபிஷ்ஷும் கிடச்சிருக்கும், ரிச் இன் நியூட்ரிஷனும் ஸ்ட்ரென்த்தனாகவும் இருந்திருப்பாங்க. பழைய காலத்தில், அதாவது ரொம்ப முன்னாடி காலத்தில் நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருப்போம், ஃபிஷ்ஷுங்கிறது இட் வாசன் ஜஸ்ட் ஃபுட், இட் வாஸ் ஆக்சுவலி எனர்ஜி, மெடிசன், கல்ச்சர் எல்லாமே. பட் இன்னைக்கு தேதிக்கு நிறைய விஷயம் மாறி இருக்கு. நம்மள பலர் நினச்சிட்டு இருக்கோம், அதாவது ரொம்ப டேஸ்டான மீன் குழம்பா இருக்கணும்னா 4 to 5 ஸ்பூன் வரையும் எண்ணெய் ஊற்றணும் அப்படின்றது. பட் நம்ம என்ன ரியலைஸ் பண்ணல அப்படின்னா, அந்த ஃபிஷ்ஷுக்கே அதுக்கிட்டே ஒரு ஹெல்தியான ஆயில் ஒன்று இருக்குது, அதை தாண்டி அதை கொண்டு போய் எண்ணெயில் பொரிச்சு எடுக்கணும் அப்படின்னு எந்த அவசியமும் இல்லை. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எப்படி டேஸ்ட்டாக மீன் குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம எண்ணெய் ஊற்றி நிறைய எண்ணெய் ஊற்றுறதே எதுக்குன்னா, ஃபஸ்ட்டு அந்த சாட்டே பண்ணும்போது ஆனியன் சாட்டே பண்ணும்போது நம்மளுக்கு கருகிருமோ அப்படின்ற ஒரு எண்ணம். அது போக நம்ம குழம்பு வச்சு வெளியில் வரும்போது அப்படியே தக தக தகன்னு எண்ணெய் மேலே மிதந்தால் தான் அது டேஸ்ட் அப்படின்னு ஒரு தாட் ப்ராசஸ் உள்ளே வச்சுட்டோம். ஸோ இப்போ நம்ம எப்படி எண்ணெய் கம்மியாக ஊற்றி சமைக்கிறோம் அப்படின்னா, நம்ம ஆனியன் போடும்போது கொஞ்ச நேரம் வதக்குனதுக்கப்புறமே லைட்டாக கருகிற மாதிரி ஆகிடும். அப்போ ஒரு 2 விஷயம் பார்த்துக்கணும். ஒன்று, நம்ம தண்ணி லைட்டாக அதோட ஊற்றிட்டு வதக்கணும் அப்படின்னா ஆனியன் வதங்கிரும், நம்மளுக்கு கருகவும் செய்யாது. இல்லைன்னா லைட்டாக உப்பு ஸ்ப்ரிங்கிள் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆனியனில் உள்ள தண்ணியை அதை எடுத்து கொடுக்கும். அப்போ உங்களுக்கு வதக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், கருகவும் செய்யாது. இதே மாதிரி தான் ஒவ்வொரு ஸ்டெப். இன்கேஸ் நம்ம தக்காளி போட்டதுக்கப்புறமும் நம்மளுக்கு லைட்டாக அந்த ஃபீல் இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். என்ன தான் ஊற்றணும் அப்படின்னு எந்த அவசியமும் கிடையாது. எண்ணெய் கம்மியாக ஊற்றுறோமே, இதுக்குன்னு தனியாக மெத்தட் இருக்குது அப்படின்னு எதுவுமே யோசிக்க தேவையில்லை. நீங்கள் எப்படி செய்கிறீங்களோ அதே மாதிரியே செய்யலாம், இல்லை நான் செய்கிற மாதிரியும் செய்யலாம். எப்படி செஞ்சாலும் எண்ணெயை கம்மியாக ஊற்றிட்டு அது கருகாமல் வதங்குறதுக்கு என்ன பண்ணணுமோ அது பண்ணாலே போதும். இது மீன் குழம்புக்கு மட்டும் இல்லை, எந்த கைண்ட் ஆஃப் குக்கிங் எடுத்தாலுமே போதும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், நான் ஒரே ஒரு ஸ்பூன் தான் ஊற்றினேன், ஆனாலுமே எண்ணெய் நிறைய தான் இருக்க மாதிரி இருக்குது. இன்னும் நம்ம மீனெல்லாம் போட்டதுக்கப்புறம் ஒவ்வொரு மீனுக்கும் தனியாக ஒரு ஆயில் செக்ரேட் ஆகும்ல, அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு அந்த மேலே திருப்பி ஆயில் வந்து மிதக்கும். இப்போ இந்த மீனை நான் உள்ளே போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டோன்னா இதில் உள்ள ஆயில் வந்து உங்களுக்கு மேலே மிதக்கும். அதுவே உங்களோட மீன் குழம்பை டேஸ்டியாக கொடுக்கறதுக்கு போதுமான விஷயம்தான். அதே மாதிரி தான் மீன் வறுவல் பண்ணாலும் ஷாலோ ஃப்ரையாகவே பண்ணலாம், டீப் ஃப்ரை பண்ணணும்னு கிடையாது. எதையாவது சாப்பிட்றதுக்கு ஹெல்த்தியாக தான் சாப்பிடுவோமே.